தமிழகத்தில் பரவலாக காற்றுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே எந்தெந்த நாள்ல நமக்கு மழை கிடைக்கும் என்பது தகவல் நம்ம சேனல்ல நம்ம கொடுத்திருக்கிறோம். அதனால மழை இனிமே வராது. இதுக்கப்புறம் பருவமழை முடிஞ்சிருச்சு அப்படின்னு மட்டும் தப்பா நினைச்சிராதீங்க. ஏன்னா இதற்கு அடுத்தும் வரக்கூடிய நாட்கள்ல மழை பொழிவு இருக்கும். எதனால இந்த மழையினுடைய தீவிரம் மீண்டும் கடலோர மாவட்டங்கள்ல அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதுக்கான விளக்கமும், தொடர்ந்து எத்தனை நாட்கள் நமக்கு மழை இருக்கும்? 1 நாட்களா, 2 நாட்களா அல்லது தொடர்ந்து 1 வாரத்திற்கு மழை இருக்க போதா? வரக்கூடிய நாட்கள்ல எப்படிப்பட்ட ஒரு மழை வாய்ப்பாக தமிழ்நாட்டில் இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாகவும், விளக்கமாக நம்ம பார்க்கலாம். நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க. யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நீங்க பார்த்து பயன்பெறட்டும். ஆகவே ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டுல வந்து என்னென்ன வானிலை நிலவரம் இருக்குது, எந்த தேதிகள்ல மழை வரும், எது வரைக்கும் பனிப்பொழிவினுடைய தீவிரம் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் உங்களோடு கூட நம்ம பேசி வருகிறோம். அதே போல வருகிற நாட்கள் இந்த ஜனவரி முடியறதுக்குள்ள இன்னும் நமக்கு மழை பொழிவுகள் கடலோர மாவட்டத்துல பதிவாக தான் போகுது. அதனால இந்த வருஷம் ஆரம்பத்திலிருந்து தொடங்கியதிலிருந்தே நமக்கு மழை பொழிவாக நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். விட்டு விட்டு பரவலாக நிறைய இடங்கள்ல மழை பொழிவு. பொங்கல் பண்டிகை வருவதற்கு முன்பதாக ஒரு கனமுதல் மிக கனமழை டெல்டா மாவட்டங்கள், கடலோர மாவட்டங்கள்ல பதிவாச்சு. இப்ப பொங்கல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு மழை பொழிவு வரப்போகுது. அது எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கும் என்பது குறித்து விளக்கமாக பார்க்கலாம். முதலாக தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான மாவட்டங்கள்ல மீண்டும் இந்த கனமழை தீவிரமாக இருக்கும். காரணம் வந்து காற்று திசையில சில மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஏற்கனவே வங்கக்கடலில் வீசிக்கொண்டிருந்த வடகிழக்கு பருவக்காற்று பொறுத்தவரைக்கும் தற்பொழுது வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டை விட்டு விலகக்கூடிய இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து அந்த காற்று திசையில சில மாற்றங்கள் ஏற்பட்டு கடலோர மாவட்டங்கள்ல மழை பொழிவுகள் ஏற்படும். அவ்வளவுதான். மிகச் சுருக்கமா நம்ம வந்து வானிலை அறிக்கையை சொல்லி முடிக்கிறோம். அதனால நம்ம இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு நம்ம பேசலாம். எவ்வளவு சுருக்கமாக இந்த வானிலை அறிக்கையை சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக மழை வருமா வராதா என்பது குறித்து எல்லா மாவட்டங்களும் அறிவிக்கிறோம். கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. முதலாவது நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகளை குறிவைத்துதான் வரப்போகிற நாட்கள்ல மழை பொழிவுங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்க போகுது. அதுல குறிப்பா கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி போன்ற இடங்கள், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு போன்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும் ஓரிரு இடங்களில் கனமழையும் வெளுத்து வாங்கும். எப்போ அப்படின்னா ஜனவரி 23 25க்குள்ள ஒரு சுற்று மழையும், அதே மாதிரி ஜனவரி 30, 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதிகளில் அடுத்த சுற்று மழையும், 2 சுற்று மழை பொழிவுகள் தமிழகத்தில் நிகழப்போகுது. ஒன்று வந்து 23, 24, 25, அதுக்கப்புறம் 30, 31 மற்றும் பிப்ரவரி 1ஆம் தேதி இந்த நாட்கள்ல பரவலாக கனமழையும் மிக கனமழையும் வந்து பரவலாக நம்ம கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்க முடியும். அதே மாதிரி உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், டெல்டாவில் எப்படி இருக்கும், தென் மாவட்டங்களில் மழை பொழிவுகள் அதிகரிக்குமா என்பது குறித்தும் வருகிற நாட்கள் தொடர்ந்து நம்ம சொல்றோம். இந்த வானிலை அறிக்கையிலும் உங்களுக்கு நம்ம அறிவிச்சிருக்கிறோம். குறிப்பா டெல்டா மாவட்டத்தில் இந்த 3 பகுதி மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், அதே போல திருவாரூருடைய தெற்கு பகுதி, தஞ்சாவூருடைய தெற்கு பகுதிகள் இங்கெல்லாம் வந்து பரவலாக கனமழையும், மற்ற இடங்களில் மிதமான மழை மற்றும் டெல்டாவில் வந்து எதிர்பார்க்கலாம். அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூருடைய வடக்கு பகுதிகள் இங்கெல்லாம் வந்து மிதமான மழை மட்டும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். மற்றபடி வந்து மிக கனமழை, அதி கனமழைக்கான வாய்ப்பு இந்த முறை நமக்கு டெல்டாவில் இருக்க போறது இல்லை. ஏன்னா தற்போதைய நிலவரப்படி நமக்கு மழை வாய்ப்புகள் எல்லாம் வட தமிழகத்தை நோக்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளாகட்டும், அதே மாதிரி மயிலாடுதுறை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய டெல்டாவினுடைய கடலோர பகுதியாகட்டும், பரவலாக விட்டு விட்டு பகுதியாக நமக்கு மழை பொழிவுகள் 23 மாலை அல்லது இரவு நேரங்களில் கணிசமாக ஆரம்பித்து 24 மற்றும் 25 தேதிகளில் இந்த மழை பொழிவுகள் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி நமக்கு 30, 31 தேதிகளிலும் டெல்டா மாவட்டங்கள் கணிசமாக நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை வாய்ப்புகள் நிச்சயமாக அதிகரிக்கும். அது வரைக்கும் பனிப்பொழிவு தான். இப்போ சொன்ன தேதி வரைக்கும் பனிப்பொழிவாக தான் இருக்கும். அப்போ நம்ம சொன்ன தேதிகளில் நமக்கு மழை வாய்ப்பாக எதிர்பாருங்க. அதுவரை 22ஆம் தேதி வரைக்கும் பனிப்பொழிவை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்ததா வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிகாலை நேர வெப்பநிலை சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. வட தமிழக உள் மாவட்டங்களில் அதிகாலை நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும்
17 டிகிரி செல்சியஸ் முதல் 19 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகாலை நேர வெப்பநிலையாக நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு. இன்னும் குறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து உள் மாவட்டங்கள்ல இனி வரப்போகிற நாட்கள்ல பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கு. இதுவரைக்கும் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த பொங்கல் நாட்கள் முன்பதாக இருந்த பனிப்பொழிவை விட இந்த பொங்கல் முடிந்தவுடன் வருகிற பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும். குறிப்பாக அதிகாலை 4 மணியிலிருந்து காலை 7 மணி வரைக்கும் வெயிலையே நம்ம பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பனிப்பொழிவு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய நிலப்பகுதிகள நீங்க பார்க்க முடியும். அந்த பனிப்பொழிவினுடைய தீவிரத்த நம்ம கண்ணாலே பார்க்க முடியும். சாலைகள்ல வாகனங்கள் போகிறது கூட தெரியாது. அந்த அளவுக்கு பனிப்பொழிவு மூடி இருக்கும் எங்க பார்த்தாலும். அதனால ஒரு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் குறைய போகுது. அதிகாலை நேரங்கள்ல வெப்பநிலை குறைந்து உள் மாவட்டங்கள்ல காணப்பட போகுது. மழை பொழிவு இருக்கோ இல்லையோங்க. ஆனா தீவிரமான இந்த குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கும். பிப்ரவரி 2வது, 3வது வாரம் வரைக்கும் இந்த தீவிரமான குளிருடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமா இருக்கு. எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா பனிப்பொழிவு தானே அப்படின்னு சொல்லி அஜாக்கிரதையா விட்டுறாதீங்க. அதுவுமே நெறைய பிரச்சனைகள கொண்டு வரும். அதிக பனிப்பொழிவுகள் தொடர்ந்து உள் மாவட்டத்துல இருக்கப்போது நடுங்க வைக்கும். ஒருத்தர வந்து நம்ம வெளியவே போக முடியாது. நடுங்க வைக்கிற ஒரு குளிர தான் இந்த உள் மாவட்டத்துல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதிகாலை நேர வெப்பநிலையும் தொடர்ந்து குறைந்து காணப்படும். அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகளிலும் நம்ம சொல்லி ஆகணும். தென் மாவட்டத்துல ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் மாத இறுதியில் மிதமான மழையும், மற்ற நாட்களில் பனிப்பொழிவாக இருக்கும். குறிப்பா மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை போன்ற மாவட்டங்கள். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் அதிகாலை நேர பனிப்பொழிவாகவே நம்ம வந்து பதிவாகணும். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஊர் பேர்லாம் தெரியப்படுத்துறீங்க ப்ரோ. கன்ஃபார்ம் ரெயின் வருமா அப்படின்லாம் கேட்குறீங்க. உங்களுக்கு மழைக்கான தேதிகள் தான் நம்ம அறிவிச்சிருக்கிறோம். மழைக்கான தேதிகள் தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கடலோரத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு 23, 24, 25 இந்த 3 நாள் அறிவிச்சிருக்கிறோம். அதே மாதிரி 30, 31 மற்றும் 1ஆம் தேதிகள் இந்த 3 நாட்களையும் நம்ம அறிவிப்புகளை கொடுத்திருக்கிறோம். அதனால தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்டங்களுமே நமக்கு மழை வந்துருமானா கண்டிப்பா கிடையாது. நம்ம மழை எதிர்பார்க்கிறது 8ல இருந்து 10 மாவட்டங்கள் வரைக்கும் தான் நம்ம மழை பொழிவே மாத இறுதியில நம்ம எதிர்பார்க்கிறோம். அதுவும் பெரும்பாலும் இந்த கடலோரத்திலே வந்து பதிவாகிறதுனால பெரிதளவு தென் மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்படாது. அதனால மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கையில் இருக்கிறவங்க உங்களுக்கு எப்பொழுதும் போல அதிகாலை பனி பொழிவும் உங்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமா சில சமயத்துல காணப்படும். அப்படியே நமக்கு மழை தீவிரம் இருந்தாலும் மாத இறுதியில ஒரு லேசான மழை வரைக்கும் வேணா பதிவாகலாம். மதுரை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு இயல்பு நிலையாகவே நமக்கு தொடர்ந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி போன்ற இடங்களிலும் பெரிதளவு பாதிப்புகள் கிடையாது. உங்களுக்கு பாதிப்பு வந்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல தான் மிகப்பெரிய பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் காத்திருக்கு. குறிப்பா ஜூலை மாதத்துல தமிழக, கேரள எல்லையோர பகுதிகள் மற்றும் தமிழக, கர்நாடக எல்லையோர பகுதிகளில் அதீத மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் வெள்ளப்பெருக்கு இந்த வருஷமும் எதிர்பார்க்கலாம். நிலச்சரிவுகள் குறிப்பாக தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் அதிக நிலச்சரிவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. குறிப்பாக ஜூன், ஜூலை மற்றும் ஆகஸ்டில் தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் காரணமாக அதீத மழை பொழிவுகள் மேற்கு தொடர்ச்சியில் எதிர்பார்க்கலாம். ஆகவே நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. எந்தெந்த மாவட்டத்துல பனிப்பொழிவு அதிகமா இருக்கும், எங்கெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவா நம்ம பார்த்தோம். நம்ம சேனல்ல ஸ்டோர்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தனியாவே கொடுத்துருக்கிறோம். அந்த ஸ்டோருக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்க வாங்கிக்கலாம். குறைந்த விலையில அதிக பொருட்கள் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு. சீக்கிரமா வாங்கி பயன்பெறுங்க. உங்களுக்காகவே பெஸ்ட் சேல் அண்ட் டிஸ்கவுண்ட்ல ஆஃபர்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.